Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, வணக்கம் and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து இன்னொரு வெரைட்டியான மோட்டிவ்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரி எம்ப்ராய்டரியில கற்றுக்கிட்ட விஷயங்களை நிறைய விதமாக நம்மளால டெவலப் பண்ணிட்டே போக முடியும். ஸோ அந்த வகையில் மோட்டிவ்ஸ்ன்றது ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ். அதை வந்து சிம்பிளான ஒரு டிசைனை ஒரு பிளவுஸில் ரொம்ப கிராண்டாக எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு யூஸ் ஆகுறது தான் அந்த மோட்டிவ்ஸ். ஸோ அந்த மோட்டிவ்ஸை நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து எப்பயும் போடுற மாதிரி சுகர் பீட்ஸு போட போகிறோம். ஸோ நான் சுகர் பீட்ஸு இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ சுகர் பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அவுட்ரு செயின் போட போகிறோம். அவுட்ரு செயின்றது வந்து எப்பயுமே நல்லா க்ளோஸாக இருக்கணும். இப்போ மேலே உள்ள பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு பீட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம சைட் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ சென்டரில் ஒரு பீட் போட்டு நம்ம வந்து சைடில் 3 பீட்ஸ், இந்த சைடில் 3 பீட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த பீடோட அவுட்லைன் நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஹைலைட்டிங்காக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் லைன் போடுறது தான் பெஸ்ட்டு. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பட் ஜரி த்ரெட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு இன்பிட்வீனில் பீட்ஸ்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல நம்ம பழைய எப்படி ஒரு பீடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு சைட் பீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதோட லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற மோட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளவுஸு, இதை ப்ளவுஸுன்னு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பட்டுப்பாவாடை சட்டை, இல்லை சாரீஸில் அங்கங்கே இருக்கிற மாதிரி புட்டாஸ், இல்லை சல்வாஸில் வந்து புட்டாஸ், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.